வணக்கம். வசியின் வாசிப்புகளில் கம்பராமாயணம் சுந்தரகாண்டம் பகுதியில் அச்சக்குமரன் வதைப்படலம். பருவத்தேவர்கள் ஒரு குரங்கால் பஞ்ச சேனாதிபதிகள் தங்கள் சதுரங்க சேனையுடன் அழிந்தார்கள் என்று சொல்ல கேட்டதும் ராவணன் கோபப் பெருமூச்செறிந்தான். அவனுடைய கண்களில் இருந்து தீப்பொறிகள் பறந்தன. உடனே அனுமனுடன் போர் செய்ய எழுந்தான். அப்போது ராவணனின் அருகில் இருந்து அவனது மகனான அச்சக்குமரன் தந்தையின் உள்ளத்தை அறிந்தான். தந்தையின் திருவடிகளில் விழுந்து வணங்கி, தந்தையே, நான் அந்த குரங்கை வெல்வதற்கு எனக்கு வாய்ப்பளிப்பீராக என்று வேண்டினான். அச்சக்குமாரன் எழுந்து நின்று மீண்டும் தந்தையை நோக்கி, அப்பா, சிவபெருமானுடைய வாகனமான இடபமானாலும் திருமாலுடைய வாகனமான கருடப்பறவையாலும் அவனது படுக்கையான ஆதிசேஷன் என்னும் பாம்பானாலும் திசைகளை தாங்குகின்ற திசை யானைகளானாலும் பரவாயில்லை, தாங்கள் சென்று போரிடலாம். ஆனால் அவைகளைப் போன்று சிறந்தவையில்லாத சாதாரண ஒரு குரங்கிடம் போய் தாங்கள் போரிடலாமா? சிறந்த வலிமை படைத்த பெரும் வீரரான தங்களுக்கு இது தகுதி இல்லை. ஆகவே இந்த கடமையை எனக்கு தந்து தாங்கள் இங்கே சுகமாக இருங்கள். தங்களின் கட்டளையை முடிப்பதற்கு நான் இங்கே சித்தமாக இருக்கும்போது தாங்கள் என்னை ஏவாமல் தேவேந்திரனை பிடித்து வா என்று சொல்லி என் தமையனாரான இந்திரஜித்திடம் அவனை பிடித்து வருவதாகிய அந்த தொழிலை வாங்கி கொண்டீர்கள். ஆகையால் என் மனதிலே அந்த குறை இருக்கின்றது. இப்போது தாங்கள் அந்த குரங்கை பிடித்து வா என்று எனக்கு கட்டளையிடுவீர்களானால் எனது குறை ஒருவாறு நீங்கும். எனவே என்னை அந்த குரங்கை பிடித்து வரும்படி கட்டளையிடுவீராக. முக்கண் உடைய சிவபெருமானே இந்த இலங்கையில் ஒரு சிறிய அவமதிப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று எண்ணி இந்த குரங்குடிவம் எடுத்து வந்திருந்தாரானாலும் அவரையும் எளிதில் வென்று விரைவில் பிடித்து கொண்டு வந்து தங்கள் முன் நிறுத்துவேன். திருமால் கொண்ட நரசிங்கமே ஆனாலும் வராகமே ஆனாலும் என்னோடு போர் புரிந்து வெல்வதென்பது முடியாது. அப்படி இருக்க இந்த எளிய குரங்கு என் வலிமைக்கு முன் என்ன செய்யும்? நொடியில் அதனை பிடித்து வந்து தங்களின் முன்பு நிறுத்துகின்றேன். அப்படி அந்த குரங்கை தங்களிடம் கொண்டு வந்து நிறுத்தாமல் போவேனாயின் அப்போதே தாங்கள் என்னை கடுமையாக தண்டியுங்கள். ஆகவே இப்போதே எனக்கு அக்குரங்கை வெல்வதற்கு விடை தாருங்கள் என்றான். மகன் கூறியவற்றை கேட்டு ராவணன் மிக்க மகிழ்ச்சி அடைந்தான். மகனை மார்புடன் சேர்த்தணைத்துக் கொண்டான். பின்பு அவனை விட்டு வெளியே வந்தான் அச்சக்குமாரன். அரண்மனையின் வாசலிலே முன்பு நடந்த போரில் தேவேந்திரனால் கொடுக்கப்பட்டதும் விரைவில் செல்லக்கூடிய 200 குதிரைகள் பூட்டப்பட்டதுமான வலிய தேர் தயாராக நின்றிருந்தது. அதன் மேல் தாவி ஏறி அமர்ந்தான் அச்சக்குமாரன். அப்போது அரக்கர்கள் வாழ்த்து கூறினார்கள். முரசுகளாகிய மேகங்கள் முழங்கின. பிரளய கடல் போன்ற 4 வகை சேனைகளும் அவன் பின்னே சூழ்ந்து நின்றன. அச்சக்குமாரன் தன் சாரதிக்கு தேரை விரைந்து ஓட்டும்படி கட்டளையிட்டான். அடுத்த கணம் அவனுடைய தேர் விரைந்தது. 4 வகை சேனைகளும் அவனை பின்தொடர்ந்தன. கற்பாந்த காலத்தில் பொங்கி எழுகின்ற காலாக்கினியை போன்றவர்களும் அச்சக்குமாரனுடைய இனிய உயிர் நண்பர்களும் அரக்கர் குலத்தில் தோன்றிய மன்னர்களின் புதல்வர்களுமான 12,000 குமாரர்கள் தேர்மேல் ஏறிக்கொண்டு ராவணனின் இளைய புதல்வனை சூழ்ந்த வண்ணம் சென்றார்கள். மற்றும் முன்பு ராவணனுக்கு மந்திரிகளாக இருந்தவர்களின் பிள்ளைகளும் தற்போதைய அமைச்சர்களின் குமாரர்களும் சேனாதிபதிகளின் குமாரர்களும் ராவணனுக்கு தேவமங்கையர்களிடம் பிறந்த குமாரர்களும் இன்னும் பல குமாரர்களும் ஆகிய 4 லட்சம் வீரர்கள் தேரின் மீது ஏறிக்கொண்டு அவனை சூழ்ந்து சென்றார்கள். அச்சகுமாரனுடன் போருக்கு புறப்பட்டு செல்லும் படை வீரர்கள் உலக்கை, சூளம், எரியிரும்பு, வஜ்ராயுதம், அங்குசம், வில், வேல், கோல், ஈட்டி, வாள், எழு, விட்டேறு, கைவேல், யானை நெருஞ்சுமுள், சக்கரம், பெரிய மரம் எரியும் கயிறு, வளையம், கதை, வளைத்தடி ஆகிய ஆயுதங்களை கைகளிலே ஏந்தி சென்றார்கள். பெரும் படை நெருக்கத்துடன் சென்றதால் புழுதிப்படலம் எழுந்து வான் முழுவதும் பரவிற்று. ஆயுதங்கள் ஒன்றோடொன்று மோதி பேரொளி செய்தன. அப்போது ஆயுதங்களின் மோதலால் எழுந்த தீப்பொறிகள் விண்ணில் எழுந்து நட்சத்திரங்கள் போல் பரவி பேரொளி செய்தன. அதனால் பொன்னால் செய்யப்பட்ட தேவலோகம் போல பூமி விளங்கியது. அச்சகுமாரனை கண்ட அனுமன், இப்பொழுது நம்முடன் போர் செய்ய வருபவன் ராவணன் புதல்வன் இந்திரஜித்தோ இல்லை அந்த ராவணன் தானோ என்று எண்ணி மகிழ்ந்தான்.
அந்த மகிழ்ச்சியுடன் எனது எண்ணம் நிறைவேறிவிட்டது என்று சொல்லி ராமபிரானை வாழ்த்தினான். அவர் இருக்கும் திசை நோக்கி கைகூப்பி வணங்கினான். பின்பு தனது அழகிய தோள்களை பார்த்து, இப்போது என்னுடன் போருக்கு வருபவன் இந்திரஜித்தோ இல்லை ராவணனோ? இவர்களில் யாராவது ஒருவனாகத்தான் இருக்க வேண்டும். நான் முற்பிறவியில் செய்த நற்செயல்கள் எனக்கு பயனளிக்க வந்துவிட்டது. ராமபிரானும் நல்வினை பொருந்தியவரானார். இதோ போருக்கு வருகின்ற இவனை நான் கொல்வதற்கு தயாராக இருக்கின்றேன். இவனது உயிரை கொண்டு செல்ல காலனும் தயாராக நெருங்கி நிற்கின்றான். நான் நினைத்த செயலை இந்த கணத்திலேயே முடிப்பேன் என்றான். மீண்டும் அச்சகுமாரனை நன்கு நோக்கினான் அனுமன். நான் சற்று முன் நினைத்தது போல் இவன் 10 தலை ராவணன் இல்லை. 1000 கண் படைத்த இந்திரனை வென்ற இந்திரஜித்தும் இல்லை. இவன் அவர்கள் இருவருக்கும் மேம்பட்டவன் போல தோன்றுகிறான். இவனுடைய வடிவம் குற்றமில்லாதது. ஆனாலும் இவன் போர்த்தொழிலையுடைய முருகக் கடவுளும் இல்லை. நீலமலை போன்ற பெரிய தோற்றமும் போருக்கு பின் வாங்காத வீரமும் கொண்ட இவன் யாரோ என்று தனக்குள் கூறிக்கொண்டான். தோரண வாயிலின் மீது இப்படியெல்லாம் கூறிக்கொண்டு மகிழ்ச்சியுடன் நின்றிருந்த அனுமனை அச்சகுமாரன் பார்த்தான். அனுமனின் சிறிய வடிவத்தை கண்டதும் தனக்குள் இகழ்ச்சி தோன்ற கேலியாக சிரித்து, பெரிய அரக்கர் சேனைகளை எல்லாம் கொன்றழித்தது இந்த அற்ப குரங்குதானோ என்று கூறினான். அச்சகுமாரன் கூறியதை கேட்ட அவனது சாரதி உடனே அவனை நோக்கி, ஐயனே, நான் சொல்வதை அருள் கூர்ந்து கேட்பீராக. உலகில் நடக்கும் செயல்களை இப்படி என்று ஒருபோதும் நிச்சயித்து கூற முடியாது. ஆகவே தோற்றத்தால் எளிமை படைத்த இந்த குரங்கை அற்பமானதே என்று இகழ வேண்டாம். நமது மாமன்னரை எதிர்த்து நின்று வென்ற வாலியும் ஒரு குரங்கு தானே. மேலும் நான் தங்களுக்கு சொல்ல என்ன இருக்கின்றது? நான் சொன்னதை மனதால் எண்ணி பார்த்து இது குரங்கு என்று அலட்சியம் செய்யாமல் இதை வெல்ல எண்ணி மேலே செல்லுங்கள் என்றான். சாரதி அந்த வார்த்தைகளை சொன்னவுடனே அச்சகுமாரன் கோபம் கொண்டான். அவனை நோக்கி, நம்முடைய இடத்துக்கு வந்து இத்தனை கொடுமைகளை புரிந்த இந்த குரங்கை கொன்றுவிட்டால் மட்டும் என் ஆத்திரம் தனியாது. அதன் பின்பு உலகிலும் உள்ள குரங்குகள் அனைத்தையும் கர்ப்பத்தில் இருந்தாலும் அவற்றையும் கொன்றழிப்பேன் என்று அச்சகுமாரன் கோபத்துடன் கூறினான். அச்சகுமாரனின் சேனை அஞ்சனியின் குமாரனை சூழ்ந்து நின்று அவன் மேல் கொடிய ஆயுதங்களை எறிந்தது. அதை கண்டு 8 திசைகளையும் காக்கும் தேவர்கள் அச்சத்தால் உடல் வேர்த்தார்கள். விண்ணும் மண்ணும் மதிந்தன. அனுமன் தனித்து நின்று அந்த சேனையை வீரத்துடன் எதிர்த்து போர் செய்தான். அனுமன் தன்னை எதிர்த்த அரக்கர்களை எல்லாம் தாக்கி அழித்தான். தன் மேல் வந்த ஆயுதங்களை எல்லாம் தாவி பிடித்து ஒடித்து 4 பக்கங்களிலும் வீசி எறிந்தான். தேர்களையும் யானைகளையும் குதிரைகளையும் அழித்து சின்னாபின்னமாக்கினான். இரத்த வெள்ளம் எங்கும் பெருகி ஓடிற்று. அவல குரல்கள் எழுந்து கடல் ஓசை கேட்காதபடி அடங்கி நின்றன. தன்னோடு புறப்பட்டு வந்த சேனை முழுவதும் அனுமனால் அழிந்து போனதைக் கண்ட அச்சகுமாரன் மிகுந்த கோபம் கொண்டான். அவனுடைய கண்கள் தீப்பொறிகளை கக்கின. மிக உக்கிரத்துடன் வில்லில் லம்பை வைத்து தொடுத்தபடி தனது தேருடன் அவன் அனுமனின் எதிரே சென்று நின்றான். அச்சகுமாரன் அனுமனை மிக உக்கரத்துடன் போர் செய்ய நெருங்கி நின்றதைக் கண்ட தேவர்கள் வானில் அவர்களின் முன்பாக வந்து நின்று தாம் இமையா கண்களை பெற்றதற்காக மகிழ்ந்தார்கள். ராவணனின் இளைய மைந்தன் ராம தூதன் மேல் 14 கொடிய அம்புகளை எய்தான். அவ்வளவையும் அனுமன் தான் கையால் வைத்திருந்த இரும்பு தடியினால் தாக்கி பயனற்றதாக செய்தான். அப்பொழுது அச்சகுமாரன் இன்னும் பலம் பொருந்திய அம்புகளை ஏவ அனுமன் அவற்றையெல்லாம் தனது கைகளால் பிடித்தழித்தான். பின்பு அவனின் தேர்மேல் தாவி ஏறினான் அனுமன். அச்சகுமாரனின் வலிய வில்லை தனது ஒரு கையால் பிடித்து கொண்டான். உடனே அதை அவனிடமிருந்து மீட்க அச்சகுமாரன் தனது 2 கைகளாலும் பிடித்து இழுத்தான். இருவரின் பலத்திற்கும் நடுவில் அகப்பட்டு கொண்ட அந்த வில்தான் என்ன செய்யும்? உடனே அச்சகுமாரன் தனது வாளை உருவி எடுத்து அதனால் அனுமனை தாக்கத் தொடங்கினான். அனுமன் அந்த வாளையும் பிடுங்கி ஒடித்தெறிந்தான். அனுமன் தனது வாளால் அச்சகுமாரனை கட்டி அவன் மேல் ஏறிக்கொண்டான். பின்பு அவனை பலமாக தனது 2 கைகளாலும் மண்டையில் அடித்து அதை பிளந்தான். அச்சகுமாரன் இறந்தான். அவனது உயிரற்ற உடல் இரத்த வெள்ளத்திலே புரண்டது. அச்சகுமாரனுடன் போருக்கு வந்த அரக்கர்களில் அனுமனுக்கு பயந்து ஓடி ஒளிந்து கொண்டு உயிருடன் இருந்தவர்களில் சிலர் மேலும் பதுங்கியிருக்க முடியாமல் அச்சத்தால் இறந்தார்கள். சிலர் பிணத்துடன் பிணம் போல் விழுந்து கிடந்தார்கள்.
சிலர் போகும் திசை தெரியாமல் கலங்கி தவித்தார்கள். சிலர் கண்ட கண்ட இடம் நோக்கி ஓடினார்கள். சிலர் மீனாக மாறி கடலில் குதித்தார்கள். சிலர் பசுவின் வேடம் தாங்கி வழிகள் தோறும் மேயத் தொடங்கினார்கள். சிலர் கழுகு, பருந்து, ராஜாளி போன்ற பறவைகளின் உருவத்தை கொண்டார்கள். போர்க்களம் பயங்கர தோற்றத்துடன் காட்சியளித்தது. பருவத்தேவர்கள் அக்காட்சியை கண்டார்கள். விரைந்து அச்சத்துடன் ராவணனிடம் சென்றார்கள். அச்சகுமாரன் இறந்த செய்தியை அவனுக்கு சொன்னார்கள். அப்போது ராவணனின் அருகே நின்றிருந்த மண்டோதரி அதனை கேட்டாள். உடனே அவள் மிகுந்த சோகமடைந்தாள். மகனே, போய்விட்டாயோ என்று கேட்டு கதறி அழுதாள். தனது கூந்தல் தரையிலே புரள நீர்வழியும் கண்களுடன் புரண்டு துடித்தாள். ராவணனின் பாதங்களிலே தனது தலையை முட்டிக்கொண்டாள். வயிற்றிலே அடித்துக்கொண்டு கதறினாள். தொடரும். வசியின் வாசிப்புகள் பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். எனக்கு சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து, ஷேர் செய்யவும். தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்டில் பதிவிடவும். அதுவே எனக்கு உற்சாகமூட்டும். நன்றி.